கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். 3 முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். 1, நீங்க கோல்ட் லோனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனமோ பேங்கோ உங்களுடைய நகையை 7 நாளுக்குள்ள கொடுத்தே ஆகணும். அப்படி 7 நாளுக்கு மேல கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நிறுவனம் உங்களுக்கு 5000 ரூபாய் பெனால்டியா கொடுக்கணும் அப்படின்னு RBI புதுசா போட்டிருக்கிற ரூல்ல சொல்லியிருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம், லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கோல்ட்ல கொண்டு போய் பிளட்ஜ் பண்றீங்கன்னா அதிகபட்சம் 75000 ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்ஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க. இந்த 75000 75% அப்படிங்கறத என்ன சைஸ் ஆஃப் லோனுங்கிறத பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கன்னு RBI புதுசா ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் லோன்ஸா இருந்தா 85% வரைக்கும் கொடுங்க, மிட் ரேஞ்ச் லோன்ஸா இருந்தா 80% வரைக்கும் கொடுங்க, லார்ஜ் லோன்ஸா இருந்தா 75% வரைக்கும் கொடுங்கன்னு RBI இந்த ரூல்ல சொல்லியிருக்காங்க. இதனால கம்மியான கோல்ட் லோன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பிளஸ். ஏன்னா அவங்களுக்கு 85% லோன் டு வேல்யூல லோன் கிடைக்கும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, அந்த லோன் நீங்க வாங்கும்போது அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட் இனிமேல் லோக்கல் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை லோக்கல் லாங்குவேஜும் படிக்க தெரியாதவங்களா அவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சாட்சியை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா படிச்சு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க.